சாப்டர் என்ன ட்ரீயில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா அசைக்ளிக் கிராஃப். அசைக்ளிக் கிராஃப்னா என்னென்னா a graph which contains no cycle is called an acyclic graph. அதாவது ஒரு கிராஃபில் நோ சைக்கிள்ஸ் இல்லாத ஒரு கிராஃப் தான் என்னென்னு சொல்கிறோன்னா அசைக்ளிக் கிராஃப்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிள் கிராஃப்னா என்னென்னா நோ ரிப்பீட்டட் எட்ஜு ரிப்பீட்டட் வெர்டெக்ஸ், அதாவது வெர்டெக்ஸும் ரிப்பீட் ஆகாது எட்ஜும் ரிப்பீட் ஆகாது, அதை மாதிரி உள்ள ஒரு கிராஃப் தான் சைக்கிள். A graph which contains no cycle is called an acyclic graph. Next definition என்னன்னா ட்ரீனா என்னென்னா a connected acyclic graph is called a tree. அதாவது அசைக்ளிக் கிராஃபாக இருக்க ஒரு கிராஃப் தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம ட்ரீன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் பாருங்கள், ஒவ்வொரு டயக்ராம்லேயும் எந்த பாயிண்ட்டும் எந்த லைனும் ரிப்பீட் ஆகாமல் ஒரு அசைக்ளிக் ஃபார்முலாவில் தான் என்னென்னா ட்ரீன்னு சொல்கிறோம். இந்த 6 டயக்ராமே ட்ரீக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் என்னென்னா ஃபாரஸ்ட்டு. எனி கிராஃபு வித்தவுட் சைக்கிள் இஸ் ஆல்சோ கால்ட் ஏ ஃபாரஸ்ட். காம்போனண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆர் ட்ரீன்னு கூட சொல்லலாம். காம்போனண்ட்டாக இருந்தால் அது என்னென்னா காம்போனண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் இருந்தால் ட்ரீஸ் கூட சொல்லலாம். இதை பேஸ் பண்ணி சில தியரம்ஸ் அண்ட் டெஃபினேஷன் இருக்குது, அதெல்லாம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்னென்னா கேரக்டரைசேஷன் ஆஃப் ட்ரீஸ். அதில் ஒரு தியரம் இருக்குது. ஃபஸ்ட்டு தியரம் என்னென்னா let G be a PQ graph. The following statements are equivalent. அதாவது G வந்து ஒரு PQ கிராஃபாக இருந்தால் கொடுக்குற ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அதாவது G is a tree, every 2 points of G are joined by a unique path, G is a connected and P equal to Q plus 1, G is a cycle and P equal to Q plus 1. அதாவது இந்த தியரத்தை எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் 4மே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ G ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வச்சு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு G is a ட்ரீனா என்ன ப்ரூவ் பண்ணணும்னா every 2 points of a G joined by a unique pathன்னு ப்ரூவ் பண்ணணும். every 2 points of a G are joined by unique pathதாக இருந்தால் அது எப்படி இருக்குன்னா G is a கனெக்டடாக இருக்கும் and P equal Q plus 1 இருக்கும். அதுவே G வந்து கனெக்டடாக இருந்தால் இதை வச்சு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா G is a cycle and P equal Q plus 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ரூஃபு let G be a PQ graph. To prove 1 implies 2, 2 implies 3, 3 implies 4, 4 implies 1. ஃபஸ்ட்டு ப்ரூஃப் என்னென்னா assume that G is a tree. G வந்து ட்ரீயாக இருந்தால் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா 2 points of G are connected by a unique pathன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு G is a connected acyclic graph. அசைக்ளிக் கிராஃப்னால் என்னென்னா ஒரு நோ சைக்கிள் இருந்தால் அசைக்ளிக் கிராஃப்னு சொல்லுவோம். To prove that any 2 points of G are connected by a unique path, let U and V be any 2 points of G. G is connected, there exists U minus B path in G. அப்போ suppose there exists 2 distinct UV path. distinct UV pathன்னு சொல்லிட்டு P1 equal to U equal to B0 B1 etc. Bn equal to Vno, P2 into U equal to W0 W1 etc. Wm equal to Vன்னு வச்சுருக்கோம். let I be the least positive integer such that 1 less than equal to I less than equal to M and Wi epsilon P1. அப்போ Wi minus 1 epsilon P1 intersect P2. P1ன்றதும் P2ன்றது டிஸ்டிங்க்ட் யூனிக் பாத்தாக இருக்கும். அப்போ U minus V பாத்தாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா ஃபஸ்ட் I எடுத்தோம், அதுக்கப்புறம் J எடுத்தோம். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறோன்னா 2 பாயிண்ட்டு ஜாயின் பண்ணும்போது யூனிக் பாத்து கிடைக்குதுன்றது தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய நம்மளுடைய கான்செப்ட். அதனால் ஃபஸ்ட்டு ஐஏ, இப்போ ஃபஸ்ட்டு I வந்து ஒரு லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்னு எடுத்தோம், இப்போ J வந்து லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்னு எடுக்கிறோம். அதே சேம் தான். லெட்டு J be the least positive integer such that I less than J less than M and Wj belongs to P1. along P1 form a cycle. P1 வந்து ஒரு சைக்கிளாக இருக்குது. this is a consideration to G வந்து அசைக்ளிக் சொல்லியாச்சு. அப்போ G வந்து P1 வந்து சைக்கிள். அப்போ hence every 2 points of G are joined by a unique path. அதாவது எந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா யூனிக் பாயிண்ட் கிடைக்கும் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் என்னென்னா எவரி 2 பாயிண்ட் ஆஃப் ஜி ஆர் ஜாயின்ட் பை யூனிக் பாத்துன்னு இருந்தால் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா பி ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் ஒன்னு ப்ரூவ் பண்ணணும். அஷ்யூம் தட் எவரி 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் ஜி ஆர் ஜாயின்ட் பை a யூனிக் பாத்து டு ப்ரூவ் தட் ஜி இஸ் கனெக்டட் அண்ட் பி ஈக்குவல் கியூ ப்ளஸ் ஒன்னு. கிளியர்லி நம்மளுக்கு என்ன தெரியும்னா நம்மளுடைய கான்செப்ட் படி ஜி வந்து கனெக்டட். To prove P equal Q plus 1, let us prove that the result by using induction on P. அப்போ induction மெத்தட்னா என்னென்னா P அது 1 2 etc. n அதாவது n டைம்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். when P equal to 1 or P equal to Q equal 0 or Q equal to 1, the result is true when P equal to 1 or P equal to 2. Assume that the result for all the graph with less than P points. To prove the result for a graph with P points, let U and V be any 2 points of G. அதாவது யூனிக் பாத்துன்னு சொல்லியாச்சு. யூனிக் பார்த்தா இருந்தால் P ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் ஒன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஒரு கிராஃபில் U and V be 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் ஜின்னு இருக்குது. அப்போ என்ன அஷ்யூம் பண்ணுறேன்னா தென் பை அஷ்யூம் தேர் எக்ஸிஸ்ட் a unique UV path in G. அதாவது தேர் எக்ஸிஸ்ட் a unique U minus V பாத்துன்னு சொல்கிறோம். கன்சிடர் எனி லைன் எக்ஸ் ஆன் த பாத்து. அப்போ நம்ம ஒரு லைனை கன்சிடர் பண்ணுறோம் எக்ஸுன்னு. அப்போ எப்படி இருக்குன்னா ஒரு கிராஃபில் ஜி மைனஸ் எக்ஸ் வந்து டிஸ்கனெக்டடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டிஸ்கனெக்டடு கிராஃப் வித் எக்ஸாக்ட்லி 2 காம்போனன்ட்ஸ் ஆஃப் G1 அண்ட் G2. 2 காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க G1 அண்ட் G2ன்னு. அந்த 2 காம்போனன்ட்ஸ்னால் என்னென்னா G1 அண்ட் G2. G1 எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா P1 Q1 கிராஃப்னும் G2வை Q2 கிராஃப்னு டிஃபைன் பண்ணுறாங்க. தென் P1 ப்ளஸ் P2 ஈக்குவல் Pனும் Q1 ப்ளஸ் Q2 ஈக்குவல் டு Q மைனஸ் ஒன்னும். கிளியர்லி P1 அண்ட் P2 லெஸ் தென் P. அப்போ பை த இண்டக்ஷன் அஷ்யூம் பண்ணும்போது P1 ஈக்குவல் டு Q1 ப்ளஸ் 1, P2 equal to Q2 plus 1. Clearly P1 and P2 less than P. By the induction assumption P1 equal Q1 plus 1, P and P2 equal to Q2 plus 1. P equal to P1 plus P2. அப்போ P1 வேல்யூ வந்து Q1 plus 1, P2 வேல்யூ Q1 plus 1. அப்போ Q1 plus Q2 plus 2 கிடைக்கும். Q1 plus Q2வை Q minus 1ன்னு எழுதலாம். அப்போ Q minus 1 plus 2 கிடைக்குது. ப்ளஸ் 2க்கு மைனஸ் 1க்கு இது பண்ணால் ப்ளஸ் 1 கிடைக்கும். அப்போ Q plus 1 கிடைக்குது. அப்போ P equal Q plus 1. அப்போ hence G is a connected and P equal Q plus 1. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. நெக்ஸ்ட் என்னென்னா assume that G is a connected and P equal to Q plus 1. To prove that G is a acyclic and P equal to Q plus 1. Suppose that G contains a cycle of length n. There are n points and n lines on this cycle. அப்போ n point n line உள்ள சைக்கிளாக இருந்தால் அங்கே என்ன கிடைக்கும்னா ஃபிக்ஸ் அப்போ n point n லைன்னா there are n points and n lines on this cycle. ஒரு சைக்கிள் கிடைக்குது. ஃபிக்ஸ் a point U on the cycle. Consider any one of the ரிமைனிங் P மைனஸ் n பாயிண்ட்ஸ். ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது ரிமைனிங் என்ன கிடைக்குன்னா n பாயிண்ட் n லைன்ன்றதால P மைனஸ் n பாயிண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன சின்ஸ் G இஸ் ஏ கனெக்டடு we can find a shortest U minus V path in G. Consider the line on the shortest path incident with V. Then P minus n lines the subtended are all distinct சொல்கிறாங்க. அப்போ Q greater than or equal to P minus n ப்ளஸ் n. ஏன் இப்படி எழுதுகிறோன்னா P மைனஸ் n லைன்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் n லைன்ஸ் அண்ட் n பாயிண்ட்ஸுன்றதுனால ஒரு n. அப்போ Q கிரேட்டர் ஆர் ஈக்குவல் P. திஸ் இஸ் ஏ கான்ட்ரடக்ஷன் டு P ஈக்குவல் Q ப்ளஸ் 1. அப்போ இது வந்து ஒரு சைக்கிளாக ஃபார்ம் ஆகலை. அப்போ என்னென்னா அது அசைக்கிளிக்கு. ஹீன்ஸ் G இஸ் ஏ அசைக்கிளிக் அண்ட் P ஈக்குவல் Q ப்ளஸ் 1. To prove assume that G is a acyclic and P equal to Q plus 1 prove பண்ணணும். 1 இருக்குது. என்ன ப்ரூவ் பண்ணணும்னா G is a tree ப்ரூவ் பண்ணணும். Suppose G is not connected, then G has more than one component. அதாவது G வந்து கனெக்டடாக இல்லாமல் இருந்தால் அப்போ more than one component கிடைக்கும்னு சொல்கிறாங்க. let G1 G2 G etc. Gk K greater than or equal to be the component of G.
அப்படி இருந்தால் ஜி வந்து அசைக்கிளிக் இருந்தால் ஈச் ஆஃப் திஸ் காம்போனன்ட் இஸ் ஏ ட்ரீ. அதாவது ஜி வந்து அசைக்கிளிக்காக இருந்தால் அப்போ ஒவ்வொரு காம்போனண்ட்டும் என்னவாகும்னா ட்ரீயாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணால் ஜி இஸ் ஏ ட்ரீன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ pi equal to qi plus 1 for I equal 1 to etc. k where gi is a pi, qi graph ன்னு சொல்லியாச்சு. summation I equal 1 to k pi equal to summation I equal 1 to k qi plus 1. இந்த p equal to q plus k ன்னு எழுதுவோம். greater than equal q plus 2 ஏன்னா k greater than equal 2 நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. this is a contradiction to p equal q plus 1. இது contradiction ஆனால் g வந்து connected. அப்போ g connectedனா hence g is a tree. கொடுத்துருக்க சம் தேரம் ப்ரூவ் ஆகுது.